ஹாய் ஹலோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் தான் உங்கள் ஆர்ஜே சிந்து. இன்றைய நாள் பனிச்செங்கனி இளம்புயல் இளைஞர் கழகம் நடாத்தும் சித்திரை புதுவருட விளையாட்டு போட்டிக்கு தான் நான் கிளம்பிட்டேன். உண்மையிலே இலங்கையில் அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயுமே மதிய டைம்ல போக முடியாது. இருந்தும் விளையாட்டுண்டா யாருக்கு தான் பிடிக்காது. நான் போன டைம் ஒரு சில விளையாட்டுகள் முடிவுக்கு வந்துட்டு இருந்தாலும் பனி சொன்னும் விளையாட்டு நான் போன டைம் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ குட்டீஸ் எல்லாம் அழகா விளையாடுறதுக்கு ரெடியா இருந்தாங்க. எனக்கு அதை பார்க்குறப்போ நான் சின்ன வயசுல விளையாடின ஞாபகங்கள் வந்தது. சரி வாங்க எப்படியெல்லாம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பனி சொன்னும் விளையாட்டு உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்தது. குட்டீஸ் எல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பனி சாப்பிட்டு இருந்தாங்க. இந்த விளையாட்டு முடிவுக்கு வந்ததும் அடுத்ததா ஸ்டார்ட் பண்ண விளையாட்டு பெரியவங்களுக்கான ஊசியில நூல் கோத்தல். இது ஜோடியாக நின்று தான் விளையாடுவாங்க. ஒருத்தர் கையில ஊசியும் இன்னொருத்தர் கையில நூலும் இருக்கும். ஊசி வைத்திருக்கிறவர கையில நூலை கொண்டு கோட்டு அதுலயும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வருவாங்க. இதுதான் அந்த விளையாட்டு. வாங்க பார்க்கலாம். அடுத்ததா ஸ்டார்ட் பண்ண விளையாட்டு தான் குட்டீஸுக்கான பலூன் ஊதி உடைத்தல். உண்மையாவே இந்த பலூன் ஊதி உடைக்கிற விளையாட்டுன்றது எல்லோருக்கும் நாங்கள் எத்தனை வயதை கடந்தாலும் எல்லோர லைஃப்லேயும் மறக்க முடியாத ஒரு விளையாட்டுன்னா இந்த பலூன் ஊதி உடைக்கிற விளையாட்டு தான். நாங்கள் எல்லோருமே அந்த விளையாட்டை விளையாடி தான் கடந்து வந்திருக்கோம். வாங்க என்ன மாதிரி நம்மளோட குட்டீஸ் என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அடுத்ததா ஆரம்பித்த விளையாட்டு தாங்க கயிறெழுத்தல் போட்டி. இந்த கயிறெழுத்தல் போட்டி ஆண் பெண் இருபாலருக்குமே இடம்பெற்றது. ஒரு விளையாட்டுடைய சுவாரஸ்யமே அந்த பார்வையாளர்களை அந்த கவரக்கூடிய மாதிரி அந்த ஈர்த்து அவைகளுக்குள்ள வச்சு கொள்றது தான் அந்த விளையாட்டுடைய சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படி ஒரு விளையாட்டு தான் இந்த கயிறெழுத்தல் போட்டி. நாங்க ஒரு கிராமத்துல நடைபெற ஒரு விளையாட்டு போட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க இந்த ஒரு பதிவில் காணக்கூடியதாக இருக்கும்.
அந்த சுற்றி இருக்கிற எல்லோரும் வந்து அந்த விளையாடுறவங்களை உற்சாகப்படுத்துற விதமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏதோ அவர்களே விளையாடுவது போன்ற ஒரு உணர்வுடன் அவர்களை உற்சாகப்படுத்துவார்கள். நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த விளையாட்டை பார்த்தேன். நான் மட்டும் இல்லைங்க, இங்க வந்திருந்த எல்லோருமே சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க எப்படியெல்லாம் இந்த கையெழுத்தல் போட்டி நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
கயிறுத்தல் போட்டி பெண்களுக்கு நிறைவுக்கு வந்துட்டு ஆண்களுக்கு ஃபைனல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தரை வச்சு குட்டீஸ் எல்லாம் வளைச்சி தாங்க ஏதோ தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்தாங்க. அப்போ என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா மர்ம மனிதனை கண்டுபிடித்தல் விளையாட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விளையாட்டு எப்படி விளையாடுற அப்படின்னு சொன்னா, அவர்கள் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவர்கிட்ட அந்த நிர்வாகத்தில் பேர் எழுதி கொடுத்திருப்பாங்க. அவர் தான் மர்ம மனிதனாக இருப்பார். அவருடைய அடையாளங்களை சொல்லுவாங்க. அவரை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு கிஃப்ட்டும் கொடுப்பாங்க. இதுதான் அந்த மர்ம மனிதனை கண்டுபிடிக்கிற விளையாட்டு. ஸோ இதை கூட குட்டீஸ் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடினாங்க. குட்டீஸ் மட்டும் இல்லைங்க, போனதுக்கு இதையாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் கூட அந்த மர்ம மனிதனை தேடி அலைஞ்சு கொண்டு தான் இருந்தேங்க. கடைசியில் எப்படி இந்த மர்ம மனிதனை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அடுத்ததா ஸ்டார்ட் பண்ண விளையாட்டு தான் ஜோக்கெட் ஊட்டி விடுறது. இந்த விளையாட்டு எப்படி விளையாடுவாங்கன்னு சொன்னா, ஆண் ஒரு புறமும் பெண் ஒரு புறமும் நிற்பாங்க. பெண்களுக்கெல்லாம் கண்ணை மறைத்து கட்டுவார்கள். ஆண்கள் ஓடி அவங்களோட கையில இருக்க ஜோக்கெட்டை ஊட்டி விடுவாங்க. அதை யாரு முதல்ல சாப்பிட்றாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. இது சாப்பிட்ட உடனே அந்த ஜோக்கெட் கப்பையும் கரண்டியும் எடுத்துட்டு தான் போகணும். இந்த விளையாட்டுடைய ரூல்ஸ். ஸோ எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஆண்களுக்குரிய ஃபைனல் கையெழுத்தல் போட்டியும் நிறைவுக்கு வந்துட்டு அடுத்ததாக ஸ்டார்ட் பண்ண விளையாட்டு அஞ்சல் ஓட்ட போட்டி. இது ஆண்களுக்கு இடம்பெற்ற அஞ்சல் ஓட்ட போட்டி. ரொம்பவுமே சூப்பராக இந்த விளையாட்டு இருந்தது. மைதானத்தை சுற்றி பார்வையாளர்கள் இருந்து அவங்கள என்கரேஜ் பண்ணி கொண்டிருந்தாங்க. நல்லா ஓடுங்க அப்படின்னு சொல்லி கத்தி அவங்களுக்கு பின்னாடியெல்லாம் மோடி ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. வாங்க இந்த நிகழ்ச்சியும் பார்க்கலாம்.
முக்கியஸ்தர் மற்றும் இந்த விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கருணாகரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அந்த பரிசுகளை பெறுவதற்காக நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். பசுகரன் அவர்கள் அந்த மூட்டையை உடைத்த போட்டிக்காக அவருக்கான பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. பசுகரன் அவர்கள் அந்த மூட்டை உடைத்த போட்டிக்காக பரிசுகளை பெறுவதற்காக அன்புடன் எடுத்து அழைக்கின்றோம். விரைந்து வருகிறவரும் பசுகரன் அவர்கள் இல்லாத பட்சத்தில் அவர்கள் பிறகு ஏற்படுத்தி யாரின் ஒருவர் வந்து இந்த கருத்தினை பெற்று செல்லுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களை அன்புடன் அழைத்திருந்தோம். அந்த பரிசுகளை பெறுவதற்காக மூட்டையடித்தல் போட்டியில் விஜயதரன் அவர்கள் மூட்டையடித்திருந்தார். விரைந்து வாங்கி தந்து அவருடைய பரிசு உதவிகளை கட்டிச் செல்லவும். அந்த உதவியை முதலாவது இடத்தினை கட்டிச் செல்கின்றனர் பாலிக்சன் அணியினர். அதே போன்று இரண்டாவது இடத்தினை கட்டிச் செல்கிறார்கள் டச்சு அணியினர். உடனடியாக நேரம் தாமதிக்காமல் விரைந்து வருகை தந்து உங்களுடைய பரிசு உதவிகளை பெற்றுச் செல்லலாம். அவர்களுக்கான பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அந்த பரிசுகளை வழங்க இருக்கிறோம். அந்த வகையில் ஊசிக்கு நடத்தல் போட்டியிலே இரண்டாம் இடத்தை பிடிச்ச டச்சு அணியினருடைய வந்து அந்த பரிசுகளை பெற்றுச் செல்லலாம். டச்சு அணியினர் விரைந்து வருகை தந்து உங்களுடைய பரிசு பகுதிகளை பெற்றுச் செல்லலாம். அதே போன்று அடுத்ததாக நாங்கள் அழைக்கின்றோம் ஊசிக்கு நூல்கொடுத்தல் போட்டி. அந்த போட்டியிலே முதலாவது இடத்தினை பெற்றுச் செல்கிறார்கள் அருண்ராஜ் ஜனதா ஜோடி. அதே போன்று இரண்டாவது இடத்தினை பெற்றுச் செல்கிறார்கள் கிருஷாந்த் ஜிலக்சனா ஜோடி. அவர்களுக்கான பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பிரசாந்த் ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பரிசுகளை வழங்கி சென்ற எமது கலந்து உறுப்பினர் சுற்றுவேல் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக ஊசிக்கு நூல்கொடுத்தல் போட்டி. அந்த போட்டிக்கான பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைக்கின்றோம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் பிரசாந்த் ஆசிரியர் அவர்களை. அதே போன்று பரிசுகளை பெறுவதற்காக நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். ஊசிக்கு நூல்கொடுத்தல் போட்டியில் முதலாம் இடத்தினை தட்டிச் செல்கின்றனர் அருண்ராஜ் ஜனிதா ஜோடி. அதே போன்று இரண்டாம் இடத்தில் தட்டிச் செல்கின்றார்கள் கிருஷாந்த் ஜிலக்சனா ஜோடி. அதே போன்று அடுத்த போட்டியாக பலூன் உடைத்தல் போட்டிக்கு முதல் 3 நிலைகளுக்குமான பரிசுகள் வழங்க காத்திருக்கின்றோம். அந்த வகையிலே பரிசுகளை பெறுவதற்காக நாங்கள் அன்புடன் அழைப்பது முதலாம் இடம் ஜே சாருஜா, இரண்டாம் இடம் ரா அனுஷ்கா, மூன்றாம் இடம் பி சஸ்மிகா ஆகியோரை அழைக்கின்றோம் பரிசுகளை பெறுவதற்காக. ஆமாம், பரிசுக்கு நூல்கொடுத்தல் போட்டியிலே பரிசு வழங்கி வைத்த எங்களுடைய சிறப்பு விருந்தினர் பிரசாந்த் ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த பரிசுகளை வழங்குவதற்காக நாங்கள் அன்புடன் அழைப்பது எங்களுடைய கழக உறுப்பினர் எஸ் மைக்கேல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பரிசுகளை வழங்கி சென்ற பிரசாந்த் ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. அதே போன்று அடுத்த பரிசாக நாங்கள் வழங்க இருக்கின்றோம் பலூன் உடைத்தல் போட்டி. இந்த போட்டியிலே முதல் 3 இடங்களை பெற்றிருந்தார்கள் சாருஜா, அனுஷ்கா, சஸ்மிகா போன்றோர் முதல் 3 நிலைகளை பெற்றிருந்தார்கள். அடுத்ததாக நாங்கள் வழங்க இருக்கின்றோம் பெண்களுக்கான கயிறெழுத்தல் போட்டி. அந்த வகையில் முதலாவது முதல் 2 இடங்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் பெண்களுக்கான கயிறெழுத்தல் போட்டியிலே சித்ராமது அணியினர் முதலாவது இடத்தினையும் இளங்கொடி அணியினர் இரண்டாவது இடத்தினையும் தட்டி செல்கிறார்கள். திருத்த அணி வீரர்களை நாங்கள் மேடைகள் இளங்கொடி அணியினர். எனவே 2 அணியின் வீரங்கனைகள் வருகை தந்து உங்களுடைய பரிசுகளை பெற்று செல்லலாம்.
ஆமாம், அவர்களுக்கான பரிசுகளை வழங்கியதற்காக நாங்கள் அழைத்திருந்தோம் டி மோகனதாஸ் அவர்களை, எங்களுடைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் மோகனதாஸ் அவர்களை என்பது அழைத்திருந்தோம். அந்த வகையில் முதலாவது இடத்தினை தட்டிச் சென்று அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அதே போன்று அடுத்ததாக நாங்கள் அழைக்கின்றோம் ஜோதியா ஜோடி. அதே போன்று இரண்டாம் இடத்தினை தட்டிச் சென்றார்கள் டிலக்சன் மற்றும் கிஷோர் ஜோடி. பரிசுகளை வழங்கி வைத்த தபலாசன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற கயிறெழுத்தல் போட்டியிலே முதலாவது இடத்தினை தட்டிச் செல்கின்றார்கள் மைக்கேல் அணியினர். அதே போன்று இரண்டாவது இடத்தினை தட்டிச் செல்கின்றார்கள் டென்னிஸ் அணியினர். அவர்களுக்கான பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அன்புடன் அழைப்பது எங்களுடைய சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எஸ் மோகன்ராஜ் அண்ணா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வமாக பங்கு பெற்றிய அந்த மர்ம மனிதனை கண்டுபிடித்ததற்கான பரிசு, அந்த பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய இளம்புயல் இளைஞர் கழகத்தின் தலைவர் டான்சன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அந்த பரிசினை பெறுவதற்காக நாங்கள் அன்புடன் அழைப்பது கே கதுஷிகா அவர்களை அழைக்கின்றோம். பரிசுகளை வழங்கி சென்ற எங்களுடைய இளம்புயல் இளைஞர் கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு நிகழ்வுக்கு பிரதமதியாக முன்வைக்கும் தமிழ்நாட்டு புதிய கட்சியின் துறை தலைவரும் முன்னாள் மாகாண சபை அவர்கள் தலைவர் செயலாளர் அணிய உறுப்பினர்கள் இந்த விளையாட்டு நிகழ்வை திறம்பட நடத்திய இனிய அங்கத்தவர்களே, உறுப்பினர்களே மற்றும் பெற்றோர்களே, மாணவர்களே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டும் இந்த விளையாட்டானது வருடாவரிடம் சித்திரை வருடப்பிறப்பை முன்னேற்றம் நடத்தப்படுகின்றது. வருடவும் அந்த நிகழ்வானது தாமதமடைந்தாலும் உரிய முறையில் நடைபெற்று நிறைவு கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வு வருடாவதும் இதைவிட சிறப்பாக இன்னும் மேலும் திறம்பட நடத்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு சகலருடைய ஒத்துழைப்பும் இந்த நிகழ்வுக்கு முக்கியமாக தேவை என்பதையும் வேண்டிக் கொள்வதோடு மற்றது இந்த நிகழ்வுக்கு பொதுவாக பரிசீலனையை பொறுத்தளவுக்கு தள்ளித்தீர்வு, கோயில் குடியிருப்பு, நடுக்குடியிருப்பு முகாம்களில் 4 ஊர்களிலிருந்தும் கலந்து கொள்ளும் பெற்றோர்கள், மாணவர்கள், நலம் விரும்பிகளின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக காணப்படுகிறது. எதிர்வரும் காலங்களில் சகலரும் இந்த நிகழ்வை ஒரு விழாவாக எடுத்து நடத்த வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு விளையாட்டின் மூலம் சகலருடைய உள்ள ஆற்றுப்படுத்தல்கள் மேம்படுத்தப்படுகின்றன. உழைத்து கிடைத்த உள்ளங்களுக்கும் படித்து
கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் விளையாட்டு என்பது அவர்களை ஊக்கப்படுத்தவும் உற்சாகப்படுத்தவும் மிகவும் சிறந்ததொரு நிகழ்வாக காணப்படுகின்றது. எதிர்காலத்தில் இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு இல்லாமல் இறைவன் ஆட்சியை வேண்டுவனாலும் இந்த நிகழ்வை எண்ணில் வைத்து கௌரவித்தமைக்கு நிகழ்ச்சி குழுவுக்கு எங்களுடைய கிராமத்துக்கு தேவையான பல கருத்துக்களை எங்களுடைய பாடசாலை நடிகர் வகையில் தனது உரையிலே வழங்கியிருந்தார். அந்த வகையிலே உரையினை வழங்கி சென்ற அதிபர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நாங்கள் மிக முக்கியமான பரிசுகளை அதாவது வெற்றி கேடயங்களை வழங்கும் தருணத்தில் இருக்கின்றோம். கடந்த 2 வாரங்களாக நடைபெற்ற கரப்பந்து மற்றும் கிரிக்கெட் மென்பந்து சுற்று போட்டிகளில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திய அதாவது வாகரை பிரதேசத்திலே காணப்படுகின்ற பல்வேறு தரப்பட்ட விளையாட்டு கழகங்களுக்கு இடையிலே நடாத்தப்பட்ட இந்த கிரிக்கெட் மென்பந்து சுற்று போட்டி மற்றும் எங்களுடைய இளம்புயல் ஏ அணியின் வீரர்கள் விரைந்து வருகிறது உங்களுக்கான வெற்றி கேடயத்தை பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அந்த வகையிலே இந்த வீரர்களுக்கான வெற்றி கேடயங்களை வழங்குவதற்காக நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம் எமது பாடசாலையின் அதிபர் அவர்களை. எங்களுடைய வாகரை பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பல்வேறுபட்ட அணிகள் கரப்பந்து சுற்றுப் போட்டி மற்றும் கிரிக்கெட் மென்பந்து சுற்றுப் போட்டிகளில் தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டியிருந்தார்கள். அந்த வகையில் இந்த கரப்பந்து சுற்றுப் போட்டிகளில் எங்களுடைய பணிச்சங்கன் இளம்பியல் ஏ அணியினர் 2ஆம் இடத்தினை பெற்றுச் 2ஆம் இடத்தினை பெற்றுச் செல்கின்றார்கள். எங்களுடைய பணிச்சங்கனி இளம்பியல் இளைஞர் கழகத்தினர் அந்த வகையிலே நடைபெற்று முடிந்து கிரிக்கெட் மென்பந்து சுற்றுப் போட்டிகளில் சிறந்த பந்துவீச்சாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கங்கலாடி சேலஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழகத்தைச் சேர்ந்த சைனிஸ்காந்த் அவர்கள் சிறந்த பந்துவீச்சாளர்களுக்காக நாங்கள் அன்புடன் அழைப்பது எம் கமலநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவருக்கான வெற்றி கேடயத்தை வழங்குவதற்காக நாங்கள் அன்புடன் அழைப்பது எம் கமலநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அதற்கான வெற்றி கேடயத்தை வழங்குவதற்காக நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய கிராமத்தின் முக்கியஸ்தர் கமலநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ரத்தன் அவர்கள் எங்களுடைய இளைஞர் கழகத்தின் செயலாளராக அவர் தலைமையேற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் சிறந்த பல்வேறு அணிகள் பங்குபற்றி தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டியிருந்தார்கள். அந்த வகையிலே 2 முக்கிய கேடயங்கள் சேலஞ்சர்ஸ் அணியினர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதோடு அவர்களுக்கான வெற்றி கேடயங்களை வழங்குவதற்காக நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய இந்த விழாவின் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் எங்களுடைய மண்ணின் மைந்தன் திரு நாகலிங்கம் புரவியம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அணித்தலைவர் தற்பொழுது கங்கலாடி சேலஞ்சர்ஸ் அணிக்கான அந்த சாம்பியன் வெற்றி கேடயத்தை தன்வசம் பெற்றுக் கொள்கிறார். எங்களுடைய பிரதம விருந்தினரின் கரங்களில் இருந்து அடுத்ததாக வழங்கப்பட இருக்கின்ற கேடயம் ஒரு முக்கியமான வெற்றி கேடயம். அதனுடன் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நம்முடைய விளையாட்டுக்காரன் சார்பாக அன்பாக கூறிக்கொள்கின்றோம். கடந்த 10 ஆண்டுகளாக பாரத பிரதேசத்தில் நடைபெற்ற அனைத்து விதமான கரப்பந்து போட்டிகளிலும் சாம்பியன் பதக்கங்களை பெற்றுச் சென்றிருக்கிறார்கள் எங்களுடைய பணிச்சங்கனி இளம்புயல் விளையாட்டுக் கழக வீரர்கள். அந்த வகையில் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுவாங்க. அடுத்ததாக நாங்கள் நிகழ்வின் நிறைவு தருணத்திற்கு வந்திருக்கிறோம். அந்த வகையில் நிகழ்வின் நிறைவாக நன்றியுடையினை நிகழ்த்துவதற்காக எங்களுடைய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இவ்விழாவினை சிறப்பாக நடத்துவதற்கு துணை புரிந்த இறைவனுக்கு முதல் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு
மற்றும் விழாவினை சிறப்பிக்கும் விதமாக எமது முன்யா அவர்களை வருகை தந்தமைக்காக அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை இறுதியில் போட்டிகள் எல்லாம் நிறைவுக்கு வந்தது. இதைத் தொடர்ந்து போட்டியில் பங்கு பெற்றி முதல் 3 இடங்களை பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போட்டியில் பங்கு பெற்றி வெற்றி பெற்றவர்கள் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்திருந்தனர். நானும் எல்லாவற்றையும் பார்த்துட்டு அப்படியே பாய் பாய் சொல்ற நேரம் வந்துட்டு. இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்க பார்க்க வேணுமா? எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, உங்க உறவுகளுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.